பெந்தைகோஸ்த். ஓகே, ஓகே. ம். இது ஆ இப்போ இவர் டேவிட் தெரியும்ல? டேவிட் இஸ்ரேல் உங்களுக்கு? டேவிட் டேவிட் இல்லையே. இஸ்ரேல். இல்ல இந்த பைபிள் ஸ்டடிக்கு அரேஞ்ச் பண்ணி இம்மானுவேல்ல? இம்மானுவேல் தான் வந்து இம்மானுவேல். உங்களுக்கு இம்மானுவேல் தெரியும். அவர் தெரியும். இம்மான் தெரியும்ல? ஓகே, அவர் ஓகே. தெரியும். இப்போ தான் பேசினாரு. இப்பதான் பேசினாரா? ஓகே, ஓகே. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பேசினாரு என்கிட்ட. ஆ ஸோ ஆக்சுவலா மீட்டிங் வந்து சுஷில் அவருக்கும் ஜோயலுக்கும் வந்து 9:30க்கு இருக்கும். அது இன்னொருத்தர் சரி. எடுத்தாரு. ஸோ அப்போ சரி. அவரும் ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது ஆ 10. ஓகே, ஓகே. அப்புறம் உங்களுக்கு பைபிள் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி படிப்பீங்க? எந்த அளவு அப்படி பைபிள்லாம் இப்போ ஃபுல்லாக படிப்பேன். ஆதி ஃபுல்லா ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தலையும் படிப்பேன். படிச்சிருக்கீங்களா? பொறுமையாக படிச்சுட்டு மறுபடியும் ரொட்டேஷன் அப்படியே ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோதான். ஓகே. இது இப்போ நம்ம பார்க்க போற பைபிள் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். சரி. ப்ரொஃபஷனல்லாம் வந்து இப்போ நீங்க காலேஜஸ்ல அந்த இதில் பண்றீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சரி. ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து தெளிவாக நாங்கள் காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சரி. இங்கே நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீன்லேயே நாங்கள் காமிப்போம், மொபைல் ஃபோன்லேயே. சரி. உங்ககிட்ட சப்போஸ் லேப்டாப் இருந்தாலும் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக தெரியும், பார்க்க முடியும். இல்லைனா வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? சரி. இல்லை நம்ம ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் லேப்டாப் இல்லை, நம்ம மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். மொபைல் தான். இப்போ சப்போஸ் டிவி இருந்தால் கூட டிவியில் கூட நம்ம இது பண்ணி விட்டுறலாம், அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடலாம். டிவி இருக்குது வண்டிகளா குட்டீஸ் இருக்கிறாங்க, ரொம்ப ஆட் பண்ணுறாங்க. ஓ, அதனால அதனால சரி, ஓகே, ஓகே. பரவாயில்ல, பரவாயில்ல. பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரி, ஓகே, ஓகே. சரி. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். இது டெய்லியுமே நம்ம வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். டைமிங் மட்டும் வந்து நம்ம கிளாஸ் முடியும் போது நம்ம பேசிக்கலாம், எந்த டைமிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி. ஓகேவா? சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன். தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா மட்டும் சொல்லுங்க. தெரியுது. உங்கள் முகம் தெரியுது. முகம் தெரியுது. இப்போ ஸ்க்ரீன் இந்த இது ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்னா இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? இல்லை, ரொம்ப தூரமாக இருந்தால் பத்தாவும் பார்த்தா தெரியும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ், தமிழ் அதெல்லாம் காமிக்கிறேன் நான். சரி. தெரியுதுல உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் தெரியும். ஓரளவு தெரியுதா கம்ப்யூட்டர்? இல்லை, பக்கமாக வச்சு பார்த்தா தெரியுது. அப்படியா? இப்போ கண்ணாடி கழட்டி பார்த்தா தெரியும். தூர பாதி கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓ, அப்படியா? கையில் வச்சு சரி, தான் ஓகே. பார்க்க முடியும். நீ கையிலேயே வச்சுக்கோங்க. நான் ரொம்ப தூரத்தில் வச்சு சரி. ஒரு ஓகே. ப்ராப்ளம். சரி. ஓகேவா? சரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா வந்து வேதாகமத்தில் வந்து இல்லைன்னா வந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சபைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உலகத்தில் ஒட்டு மொத்தமாக சபைகள் உலகத்தில் இவ்வளோ சபைகள் இருக்குது. ஆமாம், எத்தனை சபைகள் இருக்குது? எத்தனை பிரிவுகள் இருக்குது? கிறிஸ்தவத்திலேயே எத்தனை பிரிவுகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சி, சிஎஸ்ஐ, ஏஜி சபை, ஓகே. அப்புறம் இந்திய சுவிசேஷ திருச்சபை, அப்புறம் இப்படி பேர் பைபிளில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேர் வச்சு இங்கே நடத்திக்கிறாங்க சபைகள். ஆமாம், நடத்திட்டு இருக்காங்க. இதில் மோஸ்ட்டாக வந்து செயின்ட் பீட்டரு, செயின்ட் பவுலு சொல்லிட்டு ஆசி சபையில் வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க பேர்லாம். பைபிளில் இருக்கிற அந்த அப்போஸ்தலர் பேர் வச்சு ஒரு சபை இருக்கும். அப்போஸ்தலர் பேர் வச்சு. ஸோ அதே மாதிரி போப்பு அவர்களுடைய பேர்களை வச்சு சபைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வின்சென்ட், செயின்ட் வின்சென்ட் அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஹவு மெனி கிறிஸ்டியன், நான் என்ன போடுறேன்னா எத்தனை கிறிஸ்துவ பிரிவுகள் வந்து உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகே. நான் இது இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா, நீங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 6 தான். 6, 7 தான். ஆனா சரி. 45,000 47,000 பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்தவ பிரிவுகள். 45,000. ஓ. 45,000 47,000. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க சொன்ன மாரி ஆர்சி, ஓகே, ம். இசிஐ, சிஎஸ்ஐ, ம். பெந்தைகாஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. ஓகேவா? பிரிவுகள். அந்த மாரி வந்து 45,000 47,000 பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்தவத்துக்குள்ள மட்டும். ஓகேவா? இது இப்ப எக்ஸாம்பிள் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும், உலகத்துல. உள்ள சபை. ம். ஓகே. இப்போ ம். ஆர்சில இருக்கவங்க வந்து சிஎஸ்சிக்கு போக மாட்டாங்க. ஓகே. தீவிரமான ம். ஆட்கள். அதே சிஎஸ்ஐல இருக்கவங்க ஆர்சிக்கு போக மாட்டாங்க. ஓகே. பெந்தைகாஸ்டுக்கு ம். அவங்கள வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆர்சியும் ஆமாம். சிஎஸ்ஐயும். ஓகே. சிஎஸ்ஐ காரங்க பெந்தைகாஸ்ட கிண்டல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்சி ஆமாம். கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய கிறிஸ்தவம் சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிட்டு, கிறிஸ்தவர்கள் சொல்லி பேர் வச்சுக்கிட்டு, ஆனா ம். ஒட்டுமொத்தமா மக்கள் அவங்களே வந்து விரோதமா தான் இருக்காங்க. ஓகேவா? ம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து வந்தாருன்னா, இப்ப 2ஆம் வருகை வந்துச்சுன்னா, இந்த ஆ. 47,000 பிரிவுகள்ல இருந்து எந்த சபையை தேவன் இயேசு கிறிஸ்து சூஸ் பண்ணுவார்? ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து தீர்மானம். பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. இதனால தான் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, எனக்கு திருத்துவ நம்பிக்கை இருக்கு, எனக்கு நரக நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஆத்மா நம்பிக்கை இருக்கு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தத்துல வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிவை வந்து உண்டாக்கியிருக்காங்க, சபை பிரிவுகளை. ம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார்னா அவரு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கா இல்லையா? ஆமாய்யா. வந்து கூட்டு போவாரா இல்லையா? ஓகே. கூட்டுவாரு. அப்ப யார கூட்டு போவாரு? இப்ப 47,000 பிரிவுகள் இருந்ததுன்னா இதுல ஒரு பிரிவு மட்டும் தான் உண்மையான பிரிவா இருக்க முடியும். ஏன்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. ஆமாம். இப்ப நம்ம வந்து போற சபையா இருக்கட்டும், இல்ல நம்ம தெரிஞ்சிருக்கிற சத்தியமா இருக்கட்டும், அது இயேசு கிறிஸ்து நம்மள கூட்டு போறதுக்கு கரெக்டான சத்தியமா இருக்கா? நீங்க சொல்ல முடியுமா அத? எப்படிங்க? ஒரே எப்படின்னா, இப்ப வந்து கூ நம்ம கத்துட்டு இருக்கிற நீங்க போற சபையா இருக்கட்டும், இல்ல நீங்க இது வரைக்கும் கத்துட்டு இருக்கிற சத்தியமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ம். இயேசு கிறிஸ்து வரமேது நீங்க தயாரா போறதுக்கு கரெக்டான சத்தியமா சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உண்மையை சொல்றது சொல்றது. ஏன்னா சொல்ல நான் முடியாது. முதல் தலைமுறை. முதல் தலைமுறை. கிறிஸ்துவில் நாங்கள் முதல் தலைமுறை. அதனால நாங்கள் வந்து முதல் தலைமுறை உங்களுக்கு தெரியும். முதல் தலைமுறைனால ஏன்னா உ- ஆ, உங்களுக்கு யார் ஏன்னா நாங்கள் போதிச்சாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வரீங்க. இதுதான் கிறிஸ்துவம் சொல்லி நினைக்கிறீங்க இல்ல? ஆமாங்க. ஓகே. அது அப்போ ஒரு ஆடு மேய்ப்பன் வந்து ஆட்டை எப்படி ஓட்டு போகிறாரோ அதுமாரி கூட நான் மேய்ப்பு கூடயே போயிட்டு இருக்கிறோம். ஓகே. ஏன்னா அது அந்த மேய்ப்பை நம்பி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இப்போ இதுல வந்து என்ன நம்ம பாக்குறோம்னா வந்து இந்த பைபிள் ஸ்டடியை நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆடு மெய்ப்பன் சொல்றதை காட்டிலும் தேவன் எதை விரும்புறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புரிதலை. புரியுது. புரிதல். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன வேலை செய்றீங்க? நான் நீதிமன்றத்தில் வேலை செய்வேங்க. நீதிமன்றத்துல. கோர்ட்டு. இப்போ ஒரு கோர்ட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபைல் எடுத்துருவாங்க சொல்லி உங்களுடைய கேஸ் ஃபைல் எடுத்துருவாங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமாம். அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, போய் அங்க டேபிள்ல ஏதோ ஒரு ஃபைல கொண்டு வந்துடுறீங்க. ஓகேவா? ஆனா உங்களுக்கு என்ன அப்போ ஒரு நார்மலான ஒரு பையன் இருக்காங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல வச்சுக்கோங்க. அவருக்கு எங்க டேபிள் இருக்க ஃபைல கொண்டு வந்துருவாங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன கேஸ் நடக்க போகுது? அந்த கேஸுக்கான ஃபைல் மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு வந்து குடுப்பீங்க. கொடுப்போம். கரெக்ட்டா? கொடுப்போம். அந்த புரிதல் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? எனக்கு இருக்குது. ஆ. அப்போ ஒரு எஜமான் வந்து இல்லன்னா ஒரு அட்வொகேட் சொல்றாரு, இந்த மாதிரி ஃபைல் எடுத்துட்டு வா சொன்னா, உங்களுக்கு புரிதல் இருக்கவங்க நீங்க என்ன பண்றீங்க? கரெக்ட்டா புரிஞ்சு, கரெக்ட்டா எடுத்துட்டு வரீங்க. ஆனா அதுவே வந்து புதுசா வந்தவன் என்ன பண்ணுவான்? ஃபைல தான் கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப எது வேணா கொண்டு போயிடலாம் போல இருக்கு சொல்லி கொண்டு போயிடுவான். சோ இந்த மாதிரி தான் வந்து என்னதுன்னா, தேவன் என்ன பார்க்குறாருன்னா, நம்ம புரிதலோட அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறாரு. புரிதலோட. புரிதல் இல்லாம தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஒரு 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 ஓமை பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? புரிதலோட தொழுது கொள்றதுக்கு. ஓகேவா? எதுனா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13
13. எடுத்துட்டீங்களா? அதுல வந்து இந்த ஒரு ஓமையை படிங்க. ஓகே, 3ஆம் வசனத்துல இருந்து. அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். ஓமைனா என்னது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஓமைனா என்னது பிரதர்? ஒரு சம்பவத்தை வந்து அவர் சொல்கிற ஒரு கதையை ஆண்டவர் சூப்பர். மனுஷனுக்கு உள்ள என்ன சாட்சி ஆமா, எக்ஸாம்பிள் ஒரு என்னை ஒரு பற்றி. சம்பவம் வந்து நிஜமா நடந்தது கிடையாது. ஆ ஒரு ஆ நம்ம உதாரணம் சொல்றோம் பாத்தீங்களா, நீ வந்து ஆ நல்லா படிக்கணும், ஓகே, இல்ல ம், இல்லைன்னா வந்து கஷ்டமாயிடும் சொல்லி சொல்லி நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஒரு நாள் வந்து ஆமாம். ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணான்னா ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் வந்து இயேசு ஆ கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதையா சொன்னதுதான் ஓமைகள் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அது ஒரு நாம் சம்பவத்தை சொல்லப்போனால் எடுத்துக்காட்டுமோ. கரெக்ட் எடுத்துக்காட்டா சொன்னதுதான். ஓகே, ஆமாம். புரிய வைக்கிறதுக்காக எடுத்துக்காட்டா சொன்னதுதான் ஓமை சொல்லி பார்க்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படிங்க இந்த ஓமை. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இத. படிச்சிடுறேன். படிங்க படிங்க. சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறி போதது தீய்ந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகும், சிலது 60ஆகும், சிலது 30ஆகும் பலன் தந்தது. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கடவான் என்றார். போதும். அப்பொழுது சீசர்கள் போதும் அவரிடத்தில் வந்து போதும் போதும். பிரதர் போதும் போதும். கேட்கறதுக்கு காதுள்ளவர் கேளுங்கள் சொல்றாரு. கேட்கடவான். ஆமாம். ஓகே, சரி, இந்த ஓமையை ஃபர்ஸ்ட் நம்ம தியானிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதுல என்ன நடக்குது? இந்த ஓமையில என்ன சொல்ல வராங்க? அது ஆண்டவர் போய் அந்த மக்கள் மத்தியில் வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நாம் வந்து சபைக்கு அந்த விதை விதைக்கும் போது பறவைகள் பற்றி அந்த சில விதை மண்ணில் விழுந்துங்கும் போது அது ஃபஸ்ட்டு அந்த கற்பாறையில் வந்து மனுஷன் புதுசாக ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட இடத்தில் வந்து அவன் அந்த ரட்சிக்கப்படும் போது அவன் அந்த எப்படி அந்த முள்ளில் விழுவுத அதுபோல் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் வந்து இது விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அவன் கிளம்புறான். சின்னொருத்தர் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கற்பாறை விழுவு மாதிரி அவங்களும் கொஞ்ச நாள் ஆராதனை பண்ணுறாங்க. இங்கே இவ்வளோதானோ அப்படின்ட்டு போயிடுறாங்க. நல்ல விசுவாசம் உள்ளவன் அவர் வந்து அந்த இடத்துல நிலைத்து இருக்கும் போது தேவனுக்குள்ள பாடுகள் உபத்திரங்கள் சோதனை எல்லாத்தையும் சகித்து தேவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தோடு அவன் அறிக்கை பண்ணுறான். அது ஒரு ஊமைக்காக நான் எடுத்து சொல்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர். ஆனா இதுல வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா இது நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷமா வந்து அங்க இருந்த மக்களுக்கு சொன்னது சொல்லி சொன்னீங்க, கரெக்டா? ஆமா. ஏன்னா 2ஆம் வசனமும் அப்படிதான் போட்டிருக்கு. ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவங்க மத்தியில இதுல இருந்து ஒரு படகுல உட்கார்ந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு சொல்லி 2ஆம் வசனத்துல இருக்கு, கரெக்டா? ஓகே. ஆனா 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசில் என்று கேட்டார்கள். ஒரு நிமிஷம். அவர்கள் சொல்றது யாரு? அவர்கள் இடத்துல சுவிசேஷ ஜனங்கள் கூட்டமா வந்த ஜனங்கள். கூட்டமா வந்த ஜனங்கள் அவர்களிடத்தில் யாரு கேக்குறா? சீஷர்கள். சீஷர்கள் கேட்கறாங்க. தேவனோட இருக்கிற சீஷர்கள் கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற சீஷர்கள் வந்து கேக்குறாங்க, ஏன் வந்து அவர்களிடத்தில் அந்த கூட்டத்துக்கிட்ட மக்கள் கிட்ட ஏன் வந்து ஓமைகளா பேசுறீங்க சொல்லி சொல்றாரு. ஓமைகளா பேசுறீங்க சொல்லி சொல்றாரு. எக்ஸாம்பிளா அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 11 படிங்க. அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கோ அருளப்படவில்லை. இல்லை. ஓகே, அப்போ யாருக்கு அருளப்படவில்லையா? அந்த ஜனங்களுக்கு அருளப்படவில்லை. உங்களுக்கு சொல்லுது. உங்களுக்கு அருளப்பட்டது அருளப்பட்டது சீஷர்களுக்கு. சூப்பர். தேவனுடைய இருந்து தேவனுடைய இருக்கிற சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கு, உங்களுக்கோ அவங்களுக்கோ மக்களுக்கோ அருளப்படவில்லை சொல்லிட்டு, அப்போ
இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லி 9ஆம் வசனம் படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். அப்ப அந்த காதுள்ளவங்க யாரை பத்தி பேசுறாங்க? யார் காதுள்ளவங்க? சீஷர்கள். தேவனுடைய சமூகத்தில் கேட்குற ஒட்டி விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு காதில் கேட்கணும். ஆஹா, தேவனுடைய அதான் வார்த்தையை கிடையாது. கேட்குறான் பக்கத்துல இருந்து. அது வந்து யாருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு. ஏன் சொல்லி பார்த்தோம்னா, கீழே இருக்க வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவங்களுக்கோ அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கு. ஓகேவா? அருளப்பட்டது. அப்போ அப்போ அது காதில் சீஷர்களுக்கு மட்டும்தான் வந்து காது இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. புரியுதா? ஏன்னா கீழே இருக்க வசனம் தானே சொல்லுது. ஆமாம், அதான் சொல்லுது. கீழே இருக்க வசனம் அதான் சொல்லுது. அப்படி சொல்லும் போது நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இந்த ஓமையை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஓமையில வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காரியம் நடக்குது. ஓகேவா? 4 காரியம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் இமேஜா போடுறேன். அப்பனா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். தெரியுதா இது? தெரியுது. ஓகே. முதல் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வழி அருகே விழுந்தது. ஓகே. வழி அருகே விழுந்தது வந்து என்னது? பறவைகள் வந்து சாப்பிட்டுருது. ஓகே. பறவை கொத்திருக்குது. இது வந்து கற்பாறையின் மேல் விழுது. கற்பறை விழுந்தது. விழுந்தது. அது வந்து வேர் வந்து உள்ள போக முடியல, ஏன்னா பாறையா இருக்கு. போவாது, பாறைக்குள்ள போகுது. அதனால வந்து செத்து போயிடுது. ஓகேவா? இதே வந்து முள்செடி, 2 சைடு முள் இருக்கு. முள்செடி விழுது. முள்செடி நடுல வந்து குத்துறதுனால இதெல்லாம் வளர முடியல. ஓகே. ஆனா நல்ல நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வளருது. ஓகே. இதுதான் ஓமை. ஓகேவா? இந்த ஓமையில வந்து பாத்தீங்கன்னா இது சீஷர்களுக்கு புரியல சொன்ன உடனே. ஓகே. சொன்ன உடனே சீஷர்களுக்கு புரியல. அப்போ சீஷர் வந்து கேக்குறாரு, இந்த ஓமை எங்களுக்கு வந்து விளக்குங்க சொல்லிட்டு. ஓகே. அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து விளக்குறாரு பாருங்க. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறவன் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களிலே ஒண்ணா பார்க்கலாம் நம்ம. அப்போ இங்க முக்கியமான வசனம் என்னதுன்னா, பாயிண்ட் என்னதுன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம். கிரைஸ்ட் விளக்கம் இது. நம்மளோட விளக்கம் இங்க சொல்லல. இங்க என்னதுன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷமா. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னது? ராஜ்யம்னா என்னது சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லி போட்டுருக்கு. இது என்ன ராஜ்யம்? இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். எழுதி வச்சுக்கோங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னது? இந்த ஓமை மத்தேயு 13 13, 18 இருக்கு. 18, 19 இருக்கு. அதே மாதிரி இந்த ஓமை வந்து சீஷர்களுக்கு மட்டும்தான் புரியணும் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, மக்களுக்கும் அருளப்படவில்லை. அப்ப கேட்கிற காது வந்து சீஷர்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் எழுதிக்கோங்க. இதுக்கு நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. நம்மளோட சிந்தை சொல்ல தேவையில்லை. இங்கேயே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. ஓகே, சரி, எழுதிட்டீங்களா? ஓகே. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதை வந்து ஒருத்தருக்கு வந்து சுவிசேஷமா அறிவிக்கிறாராம். ஓகே. அறிவிக்கும் போது அது அவனுடைய இருதயம் வந்துதான் என்னதான் நிலமா. இருதயம் தான் நிலம். ஓகே. அந்த இருதயத்துல வந்து அவன் வந்து என்ன சும்மா கேட்கறத வந்து அப்படியே விட்டுட்டு போற மாதிரி என்ன ஆகுது, திருப்பியும் சாத்தான் வந்து இருக்கிறது வந்து எடுத்து சொல்லி போங்க. ஓகேவா?
இதே மாதிரி கற்பாறை மேல் வெல்றது வந்து பாத்தீங்கன்னா கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாகுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்ட உடனே. ஆனா என்ன ஆகுது, வேர் இல்லாதனால செத்து போயிடுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி மூணாவது வந்து முச்செடி நடுவில் விழும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் இருதயம் வந்து என்ன இருக்கு, சுத்தி பிரச்சனைகள், லௌகிய கவலைகள் அதனால சார்ந்திருக்கும் போது அதுவும் வளரவிடவும் பண்ணது சொல்லி பாக்குறோம். ஓகே, கடைசியா நல்ல நிலம். இப்ப படிங்க, இப்போ 19 இருந்தே படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழிகருகே விதைக்கப்பட்டவன். பொல்லாங்கன் கற்பாறை யாரு? இடங்களில் சாத்தான். பொல்லாங்கன் வந்து சாத்தான். சாத்தான். அடுத்தது. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அது சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தன சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலத்தில் மாத்திரம் நிலத்தில் நிலைத்திருப்பான். வசனத்தின் மித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடலடைவான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வந்தவொடனே என்ன ஆயிடும், அவன் இடலடைகிறான், தடுமாறுறான் சொல்லி போகிறோம். அடுத்து மூணாவது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனோ இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தின் நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அவனும் பலன் கொடுக்காம போறான். ஓகேவா? அவன் உலகத்தின் அந்த முள்ளு சொல்றது எது சொல்றாங்க, உலகத்தின் ஐஸ்வர்யம், அப்புறம் உலக கவலைகள், மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பலனற்று போவான். கனி தரல, பலன் தரல சொல்லி போகிறோம். ஆனா நல்ல நிலம் பாருங்க. அடுத்தபடி, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகும் 60ஆகும் 30ஆகும் பலன் தருவான். சரி, இப்போ இந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தால 3 பேர்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க என்ன சொல்றாங்க, இருக்கிறது வசனத்தை கேட்டு 3 பேருக்கு இல்லாதது இவங்கிட்ட என்ன இருக்கு, உணர்வு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? 3 பேர்னா அந்த வழி அருகே கற்பாறை முச்செடி, அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இவங்கிட்ட என்ன இருக்குன்னா உணர்வடைகிறான், கேட்டு அதை உணர்வடைகிறான். அந்த உணர்வுனா என்னது, உணர்வுனா என்னது? இப்ப நீங்க ஒரு ஆர்வம் அதிகம், இது ஒரு அது நாம சொல்லப்போன கிறிஸ்தவ விசுவாசங்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, நாம நம்பணும். அப்படி கிடையாது, அது வந்து நார்மல். உணர்வு சொல்றது வந்து என்னதுன்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா, ஒரு அட்வொகேட் வந்து கேஸ் எடுத்துருவாங்க சொல்லி சொன்னா ஒரு புரிதலோட செய்யறாங்க. கரெக்ட்ங்களா? புரியுது. அதுதான் உணர்வு சொல்லி பண்றோம். இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிறேன். அதான் நல்லா தெரிஞ்சுக்கணும் சொல்லி ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, எதுக்காக செய்யறேன், ஏன் செய்யறேன், எப்படி செய்யறேன், ஏன் இது பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு வேலை செய்வீங்க பாத்தீங்களா? அப்பதான் நம்ம கரெக்டா செய்ய முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு வாட்டி நம்ம வந்து இவங்க திட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல மேல அதிகாரிக்கு. அப்போ என்னதுன்னா உணர்வடைறது சொல்றது என்னதுன்னா நல்லா புரிஞ்சுக்கிறவன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதான் உணர்வு சொல்லி இங்க பாக்குறோம். அப்போ தேவன் என்ன பண்றாரா, அந்த உணர்வை மட்டும் தான் பேசுறானா. ஓகேவா? இதே வந்து நிறைய வசனங்கள் அதை பத்தி இருக்கு, சில வசனங்கள் கூட பார்க்கலாம். இது வேணா எழுதிக்கோங்க. இது 4 பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் இவங்கிட்ட என்ன இருக்குன்னா உணர்வு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இவங்க உணர்வடைகிறவங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்றவங்க மட்டும்தான் வந்து கனி தர முடியுமா. சும்மா ஃபாலோ பண்றவங்க, இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்க, இல்லைன்னா பாஸ்டரை சும்மா அவங்க சொல்றத வந்து பின்பற்றவங்க, இவங்கெல்லாம் வந்து வழி அருகே போயிடுவாங்களாம், முச்செடியில வந்துருவாங்களாம், இல்லைன்னா வந்து கற்பரங்கள் இருந்த ஆளுங்க மாதிரி ஆயிடுவாங்களாம். ஓகேவா? யார் வந்து புரியுதோ, சத்தியம் புரியுதோ, தேவனோட வார்த்தை சரியா புரியுதோ, புரிஞ்சு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கனி தர முடியுமா. அவங்கதான் 30, 60, 100 வந்து பலன் தர முடியுமா.
ஓகே, அவங்க தான் ம் எக்ஸாம்பிள். ம் அந்த அட்வொகேட் கிட்ட வேலை செய்யறத வந்து நிரந்தரமா வந்து பெர்மனண்டா வச்சிருப்பாரு அவர். ஓகே, எல்லாம் ம் இவங்க தெரிஞ்சு பண்றாங்கப்பா. இப்ப தெரியாம ஒருத்தவங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆவாங்க? வேணாம்ப்பா, இவன் வேற ஆளு எனக்கு தாங்க சொல்லுவாங்க. ஆ அந்த மாதிரிதான். புரியுது. எழுதிக்கோங்க. கிறிஸ்துவ நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. ம் இப்ப சரி இப்ப பைபிள் நம்ம எதுக்காக பிரைஸ் சொல்றாருன்னா, இப்ப நம்ம பைபிள் படிக்கிற நம்மளும் வந்து எதுக்கு, ஏன், எப்படி எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்றதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்றது. ஆ சரி. ஓகேவா? இது இது மட்டும் ஆ எழுதிக்கோங்க. நான் உணர்வு வசனம் காமிக்கிறேன். ஆ இன்னொரு சரிங்களா? ஆ, இது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். 2ஆம் வசனம். இவைகளை ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து புத்திமதிகளை உணர்ந்து. ஓகே, உணர்ந்து ஞானத்தை அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. உணர்ந்து அப்படின்னா அது உணரணும்னு சொல்லி பாக்குறோம். இதே 6ஆம் வசனம் படிங்க. ஆலோசனை. நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களை அவர்கள் உரைத்து புதை பொருள்களை அறிந்து கொள்வான். அறிந்து கொள்வான். அறிந்து இல்ல, கொள்வான். ஓகே சரி. அதுக்கடல நீங்க வந்து இல்ல இது படிங்க. நீதிமொழிகள் 2:1 இருந்து 1, 2, 3 படிங்க. நீதிமொழிகள் 2:1, 2, 3. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையம் பண்ணும் பொருட்டு. ம். நீதிமொழி 2:1. 2:1. புத்தியை உன் உன் ஞானத்தின்படி சாய்த்து, அப்புறம் இருதயத்தை புத்தி அமைய பொருட்டு. இருதயத்தை புத்தியின்படி அமைய பண்ணு. திருப்பி படிங்க அமைய அதை. 2:1. மறுபடியும் முடியுங்களா? படிங்க. என் மகனே, நீ உன் செவிய ஞானத்திற்கு சாய்த்து ம். உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. ஆ, புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. ஞானத்துக்கு சாய்த்து புத்திக்கு இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு சொல்லிட்டு அப்புறம் பொருட்டு. படிங்க. நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அடுத்து ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அப்படியே படிங்க. அதை வெள்ளி போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாகிலும் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னாதென்று நீ உணர்த்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஓகே, தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஓகே கண்டடைவாய். சரி, இந்த வசனத்துல வந்து என்ன புரியுது நம்மளுக்கு? 1ல இருந்து 6 வரைக்கும் படிச்சதுல என்ன புரியுது நம்மளுக்கு? ஒரு மகனுக்கு வந்து புத்தி ஞானத்தை சொல்றாங்க. எப்படிங்கிறது இருத்தை ஆ, வந்து அமையம் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக வார்த்தை. இல்ல இல்ல, நம்ம ரெண்டாவது சரியா பார்த்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? சரியா புரிஞ்சுக்கணும்னா இங்க என் மகனே ஞானத்தையும் புத்தியையும் நீ என்ன பண்ணு, ரொம்ப முக்கியமா நீ பார்க்கணும் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? யார் சொல்றா இது? தேவன் சொல்றாரு. ஓகேவா? தேவன் சொல்கிறார். ஓகே, என்ன சொல்றாருன்னா ஞானம் சொல்றது எப்படி வரும்? ஞானம்னா என்னது? அறிவு. அறிவு சொல்றது வந்து படிக்கிறதுனால வருது. ஓகே, நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, அதனால அறிவு பெறுது. ஓகே, நீங்க ஒரு பையனை வந்து ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, அவங்க என்ன கத்துறாங்க? அறிவு கத்துறாங்க. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் பத்தி, எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பத்தி சொல்லி தருவாங்க, இல்லைன்னா வந்து சயின்ஸ் பத்தி சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி அறிவு பெருகும். ஞானம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, தாத்தா கிட்ட போய் ஞானத்தை கத்துக்கோ அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது என்னதுன்னா வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வர்றது ஞானம். கரெக்டா? எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து வரும். அதனாலதான் தேவனை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீண்ட வெள்ளை முடி வச்சிருக்கிறவர் சொல்லி போட்டிருக்கோம். காடை பத்தி சொல்லும்போது வெள்ளை முடினா எதுனா வயசு.
ரொம்ப வயசு ஆனவங்களை சொல்றது. அப்ப அவங்க கிட்ட வயசானவங்க கிட்ட என்ன இருக்குமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. சர்வீஸ். அறிவு அறிவு வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு, ஒரு விஷயத்தை என்ன எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஏது பண்ணணும் சொல்லி சொல்லி தரும். ஓகேவா. ஒரு 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 என்னன்னா பைபிள் படிக்கிறது எப்படி எல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. எப்படி எழுத்துக்கிட்டு நம்ம தமிழ் படிக்கிறது எல்லாத்தையும் நம்ம கத்திருப்போம். இது அறிவு. ஓகேவா. ஞானம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் படிப்பறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆனா அவருக்கு என்ன இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையின் அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஞானம் சொல்லி பாக்குறோம். ஓகே. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேற வேற. ஓகே. அறிவு சொல்றது சின்ன குழந்தைய சின்ன பசங்களுக்கே வந்துடும், படிப்பு சொல்லி கொடுத்தாலே. ஓகேவா. ஆனா ஞானம் சொல்றது வந்து அது வயசு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது என்னது, அனுபவத்தின் மூலமா மட்டும் தான் வரும் சொல்லி பார்க்கணும். ஓகே. இதை வேணா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? ஓகே. அறிவு இது நம்மளுக்கு தெளிவா இருக்கணும். அப்படி சொல்லும் போது இங்க தேவன் இப்ப வந்து படிங்க 2:1. இப்ப கிளியரா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 2:1 மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. என் மகனே, நீ உன் செவிய ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அமையும்னு பொருட்டு. ஓகே. என் மகனே சொல்லும்போது ஒரு பெரிய வயசானவர் ஒருத்தர் தம்பி ஒரு பையனுக்கு வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய அனுபவத்தை வந்து என்ன பண்றாருன்னா, ஞானத்திடம் சாயி சொல்லி சொல்றாரு. நான் சொல்ற அட்வைஸ, நான் சொல்ற புத்திமதிய கேளு சொல்லி சொல்றாரு. இங்க ரெண்டாவதா வர்றது என்னதுன்னா புத்தி சொல்லி பார்க்குறோம். புத்தினா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து அந்த அளவு புத்தி இருக்காது. அது என்னதுன்னா டக்குன்னு போய் நெருப்புல கை வச்சிரும். ஓகே. அங்க இல்லைன்னா வந்து ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணோம்னா அயன் பாக்ஸ் தொட்டுரும். ஓகே. அது மாதிரி எது வேணா பண்ணும். அதுக்கு அதை பத்தினா என்ன இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை. ஓகேவா. அப்போ என்னதுன்னா ஒரு அட்வைஸை கேட்டுட்டு ஒருத்தனை சொல்ற புத்திமதியை அந்த ஆலோசனையை கேட்டுட்டு அதை வச்சு நம்ம சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, இங்கதான் புத்தி வந்து ஏங்குது சொல்லி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு பாம்பை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கு நீங்க வந்து சின்ன பாப்பா குழந்தையா, அதாவது குட்டியா இருக்கும் போதுல இருந்து நீங்க வளர்க்குறீங்க. ஓகேவா. அதை வந்து நீங்க பால் ஊட்டி எல்லாம் வளர்க்குறீங்க. அது வந்து உங்களை வந்து இவர்தான் என்ன எஜமான சொல்லி அது நினைக்குமா? கொத்திரும் இல்ல. அது நீங்க ஒரு 2 வருஷம் 5 வருஷம் வளர்க்குறீங்க வச்சுக்கோங்க, சின்ன குழந்தையில இருந்து. அதுக்கு புத்தி இருக்கா? அதுக்கு புத்தினா என்னது, சொல்றது கேட்கணும், சிந்திக்கிற திறன். புத்தினா என்னதுன்னா சிந்திக்கிற திறன். புத்தினா யோசிக்கிற திறன், சிந்திக்கிற திறன். ஓகேவா. அது எங்க இருக்குன்னா இந்த மூளையில தான் நம்மளுக்கு இருக்கு. இப்ப பாம்புக்கு வந்து சிந்திக்கிற திறனே கிடையாது. ஓகே. அது இயங்குறதே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பசிக்கு வந்து வேட்டையாடும், அது குட்டியை பாதுகாக்கும், இது 2 தான் பண்ணும். அது கரெக்டா. அது குட்டியை வந்து கொத்தவே குத்தாது. ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க யார் இருந்தாலும் எது இருந்தாலும் அதை கொத்திரும். இதே மாதிரிதான் முதல்ல நீங்க இந்த பல்லி ஃபேமிலி, பல்லி இருக்கு பாத்தீங்கன்னா, ரெப்டைல் சொல்லுவாங்க, பல்லி குடும்பம். ஓகே. முதல்ல பல்லி, பாம்பு இதெல்லாமே ஒரே இதுதான். இது எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுவே புத்தியே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வளர்த்தாலும் வந்து அது அதோட வேலையை செய்யதான் செய்யும். முதல்ல நீங்க சின்ன குழந்தையில இருந்து வளர்த்தீங்கன்னா என்ன பண்ணும், பெருசா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க அதை தொட்டீங்கன்னா காலி. ஓகே. ஆனா இதுவே ஒரு நாய் நீங்க வளர்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், பாசமா இருக்கும், சொல் பேச்சு கேட்கும். ஓகேவா. அப்போ புத்தி வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு வந்து கொஞ்சம் விசேஷமா இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகே. புரியுதுல டிஃபரன்ஸ்? புத்தி சொல்றது புத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா. புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ற விஷயத்த இல்லைன்னா இப்ப நீங்க கேட்கிற விஷயம் வந்து எதுல போகுதுன்னா காதுக்கு போகுது, உங்க காதுக்கு போகுது. ஓகேவா. இப்ப நான் காமிக்கிற விஷயம் வந்து உங்க கண்ணுக்கு போகுது. இது ரெண்டுத்தையுமே வந்து எது வந்து ப்ராசஸ் பண்ணுது, எது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி வந்து உள்ள இது பண்ணுது, மூளை. கரெக்டா. அதுதான் வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் யோசிச்சு
இது வந்து இவர் பேசுற வார்த்தை, இது இவர் வாயில இருந்து இவர் முகம் இப்படிதான் இருக்கு சொல்லி எல்லாத்தையுமே கண்ணு வந்து பார்த்து மூளைக்கு அனுப்புது, காது கேட்டு மூளைக்கு அனுப்புது. இது எல்லாத்தையும் வந்து ஒரு துணி தைக்கிற மாதிரி தச்சு மூளை வந்து நம்மளுக்கு வந்து புரிதல் கொடுக்குது. புரியுது. ஓகே, அதுதான் புரிதல், அதான் புத்தி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எந்த ஜீவராசியா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், இல்ல பாம்பா இருக்கட்டும், இல்ல எதா இருக்கட்டும், மனுஷனை போல சிந்திக்கிற திறன் இருக்கா எதுக்காது? ஏதாவது ஒரு ஒரு குரங்கு வந்து ஒரு சின்ன பென்சிலாச்சும் உருவாக்கி இருக்கா? இல்ல ஒரு ஒரு என்னது ஸ்கேலாச்சும் உருவாக்கி இருக்கா? இல்ல. ஆனா மனுஷன் பாருங்க, இப்ப நம்ம வந்து நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ஓகேவா? சேலமோ எங்க இருக்கீங்க? சேலம் தானே? சேலம். சேலத்துல இருக்கீங்க, நான் சென்னையில இருக்கேன், ஓகேவா? இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம முகம் பார்த்து பேசிட்டு இருக்கோம். இந்த அளவு யார் செஞ்சிருக்கா? இத மனுஷனுடைய சிந்தை, சிந்தை, அந்த புரிதல். அவன் என்ன பண்றான்னா, ஒரு விஷயத்த நீங்க நார்மலா ஓகே இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயினா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஓகே, ஆனா அவன் என்ன பண்றான்னா, இது ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு சொல்லி அது மைண்ட்ல போட்டு யோசிச்சு, அது இப்படி பண்ணி பார்த்தா என்ன ஆகும், அப்படி பண்ணி பார்த்தா எப்படி ஆகும், என்ன ஆகும் சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி என்ன பண்ணிருக்கான், இந்த லெவல் வந்திருக்கான். காரு, பைக்கு, சைக்கிள், ஓகே, அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரு, இல்லைன்னா வந்து நீங்க பாக்குற ராக்கெட், எது எடுத்துக்கோங்க, வீடா இருக்கட்டும், கட்டுற வீடா இருக்கட்டும், எல்லாமே என்னது மனுஷனுடைய அந்த சிந்தை. அது தேவனுக்கு இருந்துதான். தேவன் எப்படி வந்து வானத்தையும் பூமியும் படைத்தாரோ, ஓகே, வானம் அண்ட சராசரம், இப்போ சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் தேவன் தானே படைச்சாரு, நம்மளே அவர் தானே உருவாக்குனாரு. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க வீடு வந்து மொட்டை மாடியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2வது மாடி, ஓகேவா? நீங்க தண்ணி வந்து வேணும், உங்களுக்கு கிணத்துல இருந்து தண்ணி வேணும். என்ன பண்ணுவீங்க? ஒரு 1 HP மோட்டர் போடுவீங்க, ஓகேவா? மோட்டர் போட்டு மேல தண்ணி ஏத்துறீங்க. இது மனுஷனோட கண்டுபிடிப்பு. ஓகே, பூமியில இருந்து தண்ணி வந்து ஏத்துறீங்க. ஆனா ஒரு தென்னை மரம் பாருங்க, அது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3 மாடி 4 மாடி ஹைட்ல இருக்கு, ஓகேவா? ஆனா அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி வந்து எப்படி சேர்க்கிறாரு காடு? எப்படி பூமியில இருந்து தண்ணி இழுக்குது பாருங்க, இழுத்து கொண்டு போய் மேல கொண்டு போய் சேர்க்குது. இதெல்லாம் பயங்கரமான படைப்பு ஒவ்வொன்றுமே. ஓகே, அப்போ இதுக்கு என்ன தேவை சொல்லி பாத்தீங்கன்னா, சிந்திக்கிற ஒரு ஆள் தேவை, அதுதான் தேவன். அதே மாதிரியே நம்மள என்ன பண்ணிருக்காரு, தேவன் வந்து ஒரு சாயல் உருவாக்கி இருக்காரு, அவரோட சாயல், சிந்திக்கிற திறன் கொண்டு. ஓகே, அப்போ நம்ம வந்து நார்மலா மக்கள் மாதிரி வந்து ஒருத்தவங்க பின்பற்றவங்களா இல்லாதபடிக்கு நம்ம சிந்திச்சு புரிந்து கொண்டு செயல்பட்டோம்னா நம்ம உண்மையிலே வந்து 30, 60, 100 பலன் தர மக்களா இருக்க முடியும் சொல்லி பார்க்கணும். புரியுதுல இப்போ? ஓகே, அப்ப ஞானம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனை தேவன் கொடுக்குறாரு, மகனே சொல்லி சொல்றாரு. அத வந்து என்ன பண்ண சொல்றாருன்னா, புத்தி சொல்றது நம்மளுடைய தாட், மூளை. ஓகே, அதுல வந்து என்ன பண்ணுங்க, சிந்தித்து அதை பார்த்து அதன்படி நடங்க சொல்லி சொல்றாரு. அப்படியே படிக்கலாம், எழுதிக்கோங்க, அப்படியே படிக்கலாம். நாணத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்தது. பாருங்க எப்படி பண்ணுமா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு, எனக்கு வேணும் தேவன்கிட்ட வந்து, தேவனே எனக்கு புரிதல் வேணும், இந்த வசனம் எனக்கு புரியல, தேவனே இது எனக்கு கண்டிப்பா வேணும் சொல்லி நம்ம கேட்கணுமா? அது எப்படி கேட்கணும் வேற சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. அதை வெள்ளி போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். பாருங்க, இப்படி பண்ணா மட்டும்தான், இந்த மாதிரி நீங்க தேடினா மட்டும்தான் நம்ம பலன் தர மக்களா இருக்க முடியும். இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில வந்து உங்களை அறியேன்னு சொல்லி சொல்ற மக்களா ஆயிடுவோம். புரியுதா? அப்போ ஒரு வெள்ளியை போல, ஒரு புதையலை போல என்ன பண்ணுமா, ஞானத்தையும் புத்தி, நம்மளுடைய அந்த சிந்தை, அதை யோசிச்சு பார்த்து பண்றவங்களா இருக்கணும் சொல்லி போகிறோம். இதுதான் வந்து தாவீது வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 119 வந்து உமது வேதத்தை நான் என்ன பண்றேன், தினந்தோறும் தியானிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. தியானிச்சு அதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், அதை நான் உணர ட்ரை பண்றேன், அந்த என்னோட சிந்தையில புத்தியில வந்து நான் அதை உணர ட்ரை பண்றேன். அங்க நம்ம மத்திய 13 நம்ம உணர்கிறவன் பாக்கியவான் சொல்லி போட்டு பார்த்தீங்களா, உணர்ந்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 30, 60, 100 வந்து பலன் தான் சொல்லி போகிறோம்.
அந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படியே கடைசி அந்த வசனம் படிச்சு முடிச்சிருங்க. 4:5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னாதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று அறிந்து தேவனுக்கு உணர்ந்து தேவனை அறியும் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அறியும் அறிவை கண்டடைவாய். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம சைட்ல நம்ம அத வெள்ளியை போல புதையலை போல. வெள்ளிலாம் எப்படி கிடைக்கும், பள்ளம் நோண்டி ரொம்ப தேடிட்டே இருப்பாங்க, ஒரு லைன் மாதிரி ஒரு ஓடை மாதிரி போதா சொல்லி பார்ப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சி ஆழத்துல மனுஷன். ஓகே, அதை காட்டில நம்ம வந்து என்ன பண்ணோம், இது புதையலை போல தேடணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதை பத்தி நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா மொத்தம் இத்தனை பிரிவுகள் 47,000 பிரிவுகள் இருந்தாலும் அதுல வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு பிரிவு மட்டும் தான் உண்மையான பிரிவு சொல்லுது. ஏன்னா ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் சொல்லி வேதாகமத்துல போட்டிருக்கு. ஓகேவா, இதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா, ஏன் சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வந்து சபையை ஆரம்பிக்கும் போது, உருவாக்கும் போது இந்த மாதிரி 47 பிரிவு இருந்ததா இல்லை ஒரே ஒரு பிரிவு தான் இருந்ததா? ஒண்ணுதான். ஓகேவா, அப்போ இந்த பிரிவுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பிரிவுக்கெல்லாம் காரணம் மனுஷங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்னதுன்னா, ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் அப்படித்தானே பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது ஆரம்பத்துல. ஓகேவா, இப்ப பாருங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு 4-5 கட்சி, இப்ப 6 கட்சி கிட்ட வந்துருச்சு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து ஒரே ஒரு சபையை தான் உண்டாக்குனார். ஓகே, அந்த சபையோடைய போதனைகள் என்ன சொல்றதுதான் நம்ம இந்த வேத பாடத்துல பார்க்க போறோம். அதுதான் மெய் சத்தியம்னு, அதுதான் உண்மையான சத்தியம்னு. அந்த சத்தியத்தை தவிர வேற எந்த சத்தியமா இருந்தாலும், எந்த ஒரு போதனையா இருந்தாலும் அது பொய் சொல்றத நம்ம பகுத்து நம்ம சிந்தையோட ஆராய்ந்து பார்க்க போறோம். ஓகேவா, புரிதலோட பார்க்க போறோம். இதுதான் இந்த பாடத்தோட காரியங்கள். நம்ம அடுத்த கிளாஸ் நாளைக்கு வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷனையே பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்கு வந்து இன்னொரு 2 கிளாஸ் தள்ளி நம்ம போகலாம். சரி, உங்களுக்கு டைமிங் இந்த டைமிங் ஓகேவா? இல்லைன்னா வந்து ஒரு 8:30 9 o'clock வைக்கலாமா? இல்லை உங்களுக்கு ஷிஃப்ட் எப்படி? வேலை ஷிஃப்ட் இல்லை, நான் அரசு ஊழியர் தான். நான் எப்பயுமே மணி ஒரு 7க்குள்ள வந்துடுவேன் வீட்டுக்கு. 7 மணிக்குள்ள வந்துடுவீங்க? வந்துடுவேன், அரசு ஊழியர் தான். ஓகே ஓகே, அப்போ பரவாயில்ல. அப்போ ஒரு 9 o'clock ஓகேவா? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில் எப்படி 6 மணிக்கு எழுந்திருவேன். நான் 4:30 5 மணிக்கு ஜோம் பண்ணி எழுந்திருவேன். 6 மணிக்கு எழுந்திருவேன். 6 மணிக்கு. ஓகே ஓகே. இப்போ 9 to 10 ஓகேவா உங்களுக்கு டைமிங்? அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல. ஏன்னா வந்து இவர் மோசஸ் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, அவர் தான் எடுப்பாரு. நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும் எடுத்துறேன், எடுத்துட்டு டேரக்டா கிளாஸ் அவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, 9 o'clock. ஓகே. சன் இதில் வர அப்படி 9க்கு அவர் சன் வந்து 9:30க்கு அவங்களுக்கு கிளாஸ். 9:30லேருந்து 10:30க்கு அவங்களுக்கு கிளாஸ். அப்போ உங்களுக்கு வந்து சொல்லுங்க. 9 to 10ங்களா எனக்கு? 9 to 10 ஓகேவா உங்களுக்கு? இல்லைன்னா குழந்தைங்களை பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பசங்களை பார்த்துக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, வீட்டிலலாம் பார்த்தேன் ராவடி போட்டுவாங்க. டிவியில் ஆன் பண்ணி வச்சு பார்க்க சொன்னீங்களா, அது டிவி போனால் அவங்க ராவடி பண்ணுவாங்க அப்படிங்கிற வசதி தான். ஓ சரி, ஓகே ஓகே. இப்பயே நான் கதவை சாத்தி தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன் ரூமில். சரி, ஓகே. பேருன்னு பேத்தி ரொம்ப ராவடி பண்ணுவாங்க. ஓகே ஓகே, சரி. இப்போ டிவியில் இப்போ எப்படி நம்ம 2 பேரும் பேசுவோம் அதே மாதிரி பேசுகிறாங்க. அப்படியா? பார்க்குறேன் வரக்கூடிய நாள் அப்படி மாற்றிடும். டிவியில் இன்னும் சூப்பராக இருக்குது எங்களுக்கு. சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, இந்த கிளாஸ் எப்படி ஓகேவா உங்களுக்கு இப்போ கேட்ட வரைக்கும்? ஓகே, நல்லது. இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஆழமா போவோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு புரிதலோட தான் நம்ம பண்ண போறோம். எதுவுமே வந்து மேலோட்டமா சொன்னாங்க கேட்டோம் அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க வந்து என்னதுன்னா தெளிவுனா என்னதுன்னா ஒரு தெளிந்த தண்ணி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளியரா தெரியணும்.
நமக்கு தெரியணும். ஆ ஆ இப்போ தேவன் யாருன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன தன்மை ஆ உள்ளவர்? ஏன் கிறிஸ்தவ ஆ இப்போ உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கடவுள் இருக்காங்க. ஏன் கிறிஸ்தவ கடவுள் மட்டும் மெய்யான கடவுள்? ஓகே. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா ஒவ்வொன்னா வசனத்தின்படி வச்சு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஆ சரி சரி நம்மளுக்கு முக்கியமானது என்னதுன்னா, புரிதலு. அந்த புரிதல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளியைப் போல, பொன்னைப் போல, ஒரு புதையல போல நம்ம தேடணும். அப்ப நம்ம அத கண்டடைவோம். இத நம்ம ஞாபகம் ஓகே வச்சுக்கணும். இத மறந்துடக்கூடாது. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ நம்ம மேலோட்டமா நம்ம படிச்சுட்டு போறது நம்ம போயிட்டே இருக்கலாம் பைபிள்ல. ஓகேவா? எத்தன வாட்டி வேணா படிக்கலாம். ஆனா புரிஞ்சு புரியறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட். வசனம் படிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? ஓகே. அத நீங்க வந்து பார்க்கணும். இப்போ ஆ வேதத்தை சரி தியானிக்கிறதுனா என்னதுன்னா, வேதத்தை தியானிக்கிறதுனா புரியுதா? புரியலையா? அதுதான் பார்க்கறது தான். புரியலன்னா அதிலேயே ஆமாம் நின்றுது. நின்னு எனக்கு புரியிற சரி வரைக்கும் நான் என்ன பண்றேன்? நான் வெயிட் பண்றேன். சரி நான் அத வந்து படிக்கிறேன். ஓகே. இந்த பைபிள் ஸ்டடி வந்து உங்களுக்கு வந்து வேதாகமத்த முழுமையா புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் சொல்லி பார்க்குறேன். தேங்க்ஸ். ஓகே. ஓகே பிரதர். ஒரு ப்ரே பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஆ ஆ, நான் ப்ரே பண்றேன். ஆ பண்ணு. மகா கிருபையும் மிகுந்த இறக்கம் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த மாலை வேளையிலும் தேவனே, இப்பொழுது நாங்கள் டேனியல் பிரதர் அவருக்கு நாங்கள் இப்போ கிளாஸ் எடுத்திருக்கோம். முதலாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். தேவனே, இந்த வசனத்தின்படி தேவனே நாங்கள் உமது வேதத்தை நாங்கள் ஒரு வெள்ளியைப் போல, புதையலைப் போல நாங்கள் தேடி அதை நாங்கள் உணர்ந்து கொள்ற ஒரு புரிதலுக்குள் உள்ள ஒரு மக்களாய் தேவனே நீர் கொடுத்த இந்த ஞானத்தை தேவனே நாங்கள் தெளிவாய் நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டு 30, 60, 100 கலந்தரும் மக்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே. இந்த வேத பாட வகுப்பை தேவனே முழுமையாய் நாங்கள் கேட்டு முடிக்கவும் தேவனே, எல்லாவற்றையும் நாங்கள் உமது வேதத்தை தேவனே நாங்கள் சரியாய் நாங்கள் புரிந்து கொண்டு ஆதி திருச்சபையாகிய கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த சபையின் மெய் சத்தியம் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் இந்த கிளாஸ் நாங்கள் முழுமையாக 10 கிளாஸை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இவை யாவற்றும் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. டேனியல் பிரதரையும் அவரோட குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். உங்கள் குடும்ப சூழ்நிலையை நீர் பார்த்துக்கொள்ளும். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் தேவனே அதை நீர் நீக்கி தேவனே நீ சரியான பாதையில் நடக்க உதவி செய்யும். இவை யாவற்றும் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ். பார்க்கலாம் நாளைக்கு. ஸ்தோத்திரம் பிரதர். பார்க்கலாம். சோத்திரம் சரி